ஹலோ, நான் சொன்ன மாதிரி ஜோக்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதில் என்னோடய க்ரியேட்டிவிட்டி தான். இது எதையுமே நான் வந்து காப்பி பண்ணல. நான் வந்து டோட்டலாக இப்போ நான் ப்ரிப்பேரும் பண்ணலை. ஓகேவா தம்பி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் என்ன சொன்னேன், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன சார் பண்ண? சும்மா தானே சார் இருக்கேன். எதுக்காக சும்மா இருக்க? ஏதாவது செய்யணும் இல்லை? மணி எவ்வளோ இப்போ? மணி கூட உனக்கு தெரியல இப்போ. மணியே தெரியாமல் நீ வந்து நாட்டில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சனியனே, தப்பாக நினச்சிக்காதீங்க. இது ரொம்ப ஓல்டு, அதை பழங்காலத்தில் ரொம்ப பேசுவாங்க. இந்த சனியனே, மூதேவி, இந்த மாதிரி வார்த்தைலாம் இப்போ வந்தது கிடையாது. ஆனால் இதெல்லாம் வந்து நீங்கள் தயவு செஞ்சு எடுத்துடாதீங்க இந்த வார்த்தை. இதெல்லாம் ரொம்ப பழங்காலத்து சப்ஜெக்ட் இதெல்லாம். ஓகேவா? அதில் வந்து இப்போவே யாரும் இந்த ஜெனரேஷனுக்கு கொஞ்சம் முன்னாடி ஜென்ரேஷன்லேயே யாரும் இதெல்லாம் யூஸ் பண்ணுறது இல்லை. சில வார்த்தைலாம் இருக்குது, அது வேண்டாம். அது வந்து கொஞ்சம் கௌரவமாக திட்டுறது இதெல்லாம். மணி என்ன இருக்குது, இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கியேப்பா இந்த நேரத்தில்? மணி எவ்வளோ இதுவே உனக்கு தெரியலேங்கும்போது, மணியே என்னன்னு தெரியலேங்கும்போது, உன்னால் நாட்டுக்கு என்ன நல்லது நடக்க போகுது? சார், நாட்டுக்கு என்ன சார் நான் நல்லது பண்ணணும்? நானே வேலை இல்லாமல் இருக்கேன். நீ வேலை இல்லாமல் இருக்கிறது தான்ப்பா நாட்டுக்கு நல்லதாக இருக்குது போல இருக்குது. நீ உனக்கு வேலை கொடுத்துட்டா நாடு கெட்டு போயிடும்பா. அதனால தான் உனக்கு யாரும் வேலை கொடுக்க மாட்டேன். நீ வந்து தயவு செஞ்சு சாகிற வரைக்கும் நாட்டுக்கு நல்லது செய்யணுன்னா வேலையே இல்லாமல் இரு, அதுதான் நாட்டுக்கு நல்லது. சார், அப்போ எல்லாம் காசுலாம் கிடைக்குமா சார்? வேலை செய்யாமே காசுலாம் கிடைச்சிருமா சார்? டேய், உன்னெல்லாம் கட்டி வச்சு அடிக்கக்கூடாதா, ஓட விட்டு அடிக்கணும். அப்போ தான் உனக்கெல்லாம் புத்தி வரும். அப்போ கூட நீ திருந்த மாட்டேடா அடிக்கலாம். சும்மாவே இருந்துக்கிட்டு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க நீ? இப்போ உனக்கு இந்தியாவை நம்பர் 1 கொண்டு வரணும்னு எவ்வளோ பேர் பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே இந்தியா எந்த லெவலில் போயிட்டுருக்கு. நீ இங்கே படுத்துக்கிட்டு என்ன படிக்கிட்டு இருக்க ஜாலியாக? அறிவு இருக்காடா? அது இல்லைன்றது எனக்கு தெரியும், கேட்டுட்டேன் எதுக்கும். ஏன்னா அது இருந்திருந்தால் தான் நீ ஒழுங்காக பிழைச்சிருப்பிய. சரி, வீட்டில் 3 வேளை சாப்பாடு போடுறாங்களா? இல்லை சார், அதுதான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட வாங்கி சாப்பிட்றேன் சார். அதுதான் இப்போ புரியுதா? வீட்லேயும் ஒன்றை சேர்க்கறது இல்லை, ஃப்ரெண்டோட சம்பாத்தியத்தில் நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்க. வீட்லேயும் துரத்திட்டாங்க ஒன்றை. நல்லது. ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையாவது விசுவாசமாக இருப்பியா? அவங்கக்கிட்டையாவது கொஞ்சம் கௌரவம் வாங்கிக்கூடா. அவங்க ஃப்ரெண்ட்ஸுன்றதுனால அவங்க திட்டுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காது. உனக்கு அது மானம், மரியாதை, சூடு, சொரணை இதெல்லாம் இருக்கணும். கண்ணா அப்படின்னான்னு பேசக்கூடாது அவங்க. ஓகேவா? உனக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ரெஸ்பெக்டை நீ வச்சுக்கணும், புரியுதா? அது நியாயமான கரெக்டான ரெஸ்பெக்டாக வச்சுக்கணும். சார், ரெஸ்பெக்ட்னா என்ன சார்? சுத்தம். நீ என்ன படிச்சிருக்க? சார், நான் காலையில் ஹிந்து பேப்பர் அதை கேட்கலடா. உன்னை ஹிந்து பேப்பர் படி, இந்தியன் எக்ஸ்பிரஸ் படி, நீ எதை வேணாலும் படிச்சிக்கோ. நீ என்ன படிச்சிருக்க சார்? அப்படின்னா என்ன சார்? இந்த எல்கேஜி, யூகேஜி, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட்லாம் ஒன்று இருக்குல்ல, அது மாதிரி நீ 12 படிச்சியா? 13 இல்லை, அது நம்ம எனக்கே உன்னோட சேர்ந்து மைண்டு குழம்பர ஆரம்பிச்சிருச்சு. நீ என்ன படிச்சிருக்க அதை முதல்ல சொல்லு. சார், நான் வந்து ஆக்சுவலாக சார், நான் ஐஐடியில் வந்து எம்டெக் பண்ணேன் சார். எம்டெக் பண்ணிவிட்டு எங்கள் வீட்டில் வந்து, நீ ஐஐடி எம்டெக் பண்ணிட்ட, உனக்கு வசதி நிறையா இருக்குது, அதனால் நீ வேலைக்கு போக வேணாம், அப்படி உட்கார வச்சே நாங்கள் சாப்பாடு போடுவோம் அப்படின்ட்டாங்க சார். அறிவு கேட்டவனே, உங்கள் வீட்டில் காசு அதிகமாக இருந்தால் எல்லா காசையும் கொண்டு போய் இப்போ கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுத்துட்டு நீ வேலைக்கு போய் சம்பாதிச்சு அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது தானடா சார். அதெல்லாம் என்னால் முடியாது சார். நான் வந்து காலங்காலத்தால் ஏதாவது பாருக்கு போயிடுவேன், டான்ஸ் ஆடுவேன், ஜாலியாக இருந்துட்டு வீட்டுக்கு வருவேன். அதுதான் சார் என்னால் முடியும். என்னோடய மைண்டை மாற்றாதீங்க. ஏண்டா, நாடு எங்கே போகணும்னு நீ நினைக்கிற? உன்ன மாதிரி ஆளுங்களெல்லாம் கெட்டு போகணுமாடா? உனக்கு தான் நல்ல பிரெயின் இருக்கேடா, போய் ஏதாவது செய்ய வேண்டியது தானடா. செய்.